கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். வழி தப்பி போகிற மாட்டை அல்லது ஆட்டை கண்டால் எப்படி இருக்கக்கூடாது? காணாதவன் போல். யாருடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டால் அதை காணாதவன் போல் இருக்கக்கூடாது? சகோதரனுடைய. வழி தப்பி போகிற மாட்டை அல்லது ஆட்டை கண்டால் செய்ய வேண்டியது என்ன? சகோதரனிடத்துக்கு திருப்பிக் கொண்டு போக வேண்டும். உன் சகோதரன் உனக்கு எப்படி இராமல் இருந்தால் மாட்டையாவது ஆட்டையாவது உன் வீட்டிற்கு கொண்டு போக வேண்டும்? சமீபமாய், அறிமுகமாய். சகோதரன் தேடி வரும் மட்டும் எவைகளை எல்லாம் தன்னிடத்திலே வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும்? மாடு, ஆடு, கழுதை, வஸ்திரம், காணாமற் போனவைகளில் ஏதாகிலும். சகோதரனிடத்திலிருந்து காணாமற் போனவைகளில் எதையாகிலும் கண்டுபிடித்தால் எப்படி விட்டு போகலாகாது? காணாதவன் போல். வழியிலே விழுந்து கிடக்கிற எவற்றை தூக்கி எடுத்து விட வேண்டும்? சகோதரனின் கழுதை அல்லது மாடு. புருஷரின் உடைகளை யார் தரிக்கலாகாது? ஸ்திரீகள். ஸ்திரீகளின் உடைகளை யார் தரிக்க கூடாது? புருஷர். புருஷரின் உடைகளை ஸ்திரீகளும் ஸ்திரீகளின் உடைகளை புருஷரும் தரிக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்கள்? அருவருப்பானவர்கள். வழி அருகே எங்கெல்லாம் குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூடு தென்படும்? ஒரு மரத்திலாவது தரையிலாவது. தாய் குருவி எவைகளின் மேல் அடை காத்து கொண்டிருக்கும்? குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது. குருவி குஞ்சுகளோடே எதை பிடிக்கலாகாது? தாயை. தாயை போகவிட்டு எதை மாத்திரம் எடுத்துக் கொள்ளலாம்? குருவி குஞ்சுகளை மாத்திரம். தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் நீ நன்றாயிருப்பாய். எவைகள் நீடித்திருக்கும்? உன் நாட்கள். புது வீட்டை கட்டினால் அதற்கு எதை கட்ட வேண்டும்?
கைப்பிடி சுவரை. எதினால் இரத்தப் பழியை வீட்டின் மேல் சுமத்தாதபடிக்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும்? ஒருவன் மெத்தையிலிருந்து விழுகிறதினால். திராட்சை தோட்டத்தில் எப்படிப்பட்ட விதையை விதைக்கக் கூடாது? பற்பல விதமான விதையை. திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதை விதைப்பதினால் தீட்டுப்படுபவை எவை? விதைத்தவைகளின் பயிரும் திராட்சை தோட்டத்தின் பலனும். எவைகளை பிணைத்து உழக்கூடாது? மாட்டையும் கழுதையையும். சோதனை கேள்வி 1. சகோதரனுடைய மாடோ ஆடோ வழி தப்பி போகிறதை கண்டால் என்ன செய்ய வேண்டும்? ஏ. ஒளித்து வைக்க வேண்டும். பி. திருப்பிக் கொண்டு போக வேண்டும். சி. காணாதவன் போல் இருக்க வேண்டும். டி. கொடுத்துவிட்டு பணம் கேட்க வேண்டும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எவைகள் கலந்த வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது? ஆட்டுமயிரும் பஞ்சு நூலும். மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் எவைகளை உண்டு பண்ண வேண்டும்? தொங்கல்களை. ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் எதை காணவில்லை என்று அவளுக்கு அவதூறு உண்டாக்குவான்? கன்னிமையை. ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் கன்னிமையை காணவில்லை என்று அவள் மேல் எவைகளை சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்குவான்? ஆவலாதியான விசேஷங்களை. கன்னிமையை காணவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீயின் தகப்பனும் தாயும் யாரிடத்தில் வர வேண்டும்? பட்டணத்து வாசலில் உள்ள மூப்பரிடத்தில். குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் எதை பட்டணத்து வாசலில் உள்ள மூப்பரிடத்தில் கொண்டு வர வேண்டும்? அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை. குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீயின் தகப்பன் எது இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்ல வேண்டும்? தன் மகளுடைய கன்னிமையின் அடையாளம். குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீயின் பெற்றோர் பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக எதை விரிக்க வேண்டும்? கன்னிமையின் அடையாளமுள்ள வஸ்திரத்தை. பட்டணத்து மூப்பர் கன்னியை அவதூறு பண்ணினவனை பிடித்து என்ன செய்ய வேண்டும்? அவனை தண்டிக்க வேண்டும். இஸ்ரவேலில் கன்னியை அவதூறு பண்ணினவனிடம் எவற்றை அபராதமாக வாங்க வேண்டும்? 100 வெள்ளிக்காசு. அபராதம் வாங்கப்பட்ட 100 வெள்ளிக்காசை யாருக்கு கொடுக்க வேண்டும்? பெண்ணின் தகப்பனுக்கு. இஸ்ரவேலில் கன்னியை அவதூறு பண்ணினவன் எதுவரைக்கும் அவளை தள்ளிவிடக் கூடாது?
தன் ஜீவன் உள்ளளவும் பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மெய்ப்பட்டால் அவளை எங்கே கொண்டு வர வேண்டும்? அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக. கன்னிமை காணப்படாத பெண் இஸ்ரவேலில் எதைச் செய்தாள்? மதிகெட்ட காரியத்தை. கன்னிமை காணப்படாத பெண் இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டில் என்ன பண்ணினாள்? வேசித்தனம். கன்னிமை காணப்படாத ஸ்திரீயை எப்படி கொல்ல வேண்டும்? கல்லெறிந்து. கன்னிமை காணப்படாத ஸ்திரீயை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டியவர்கள் யார்? அவளுடைய பட்டணத்து மனிதர். கன்னிமை காணப்படாத ஸ்திரீயை கல்லெறிந்து கொலை செய்வதினால் எதை இஸ்ரவேலின் நடுவிலிருந்து விலக்க முடியும்? தீமையை. யாரோடே சயனிக்கிறவனும் அந்த ஸ்திரீயும் சாக வேண்டும்? புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே. ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவள் எப்படிப்பட்ட பெண்? கன்னிகையான பெண். சோதனை கேள்வி 2. வழி தப்பி போகிற மாடு அல்லது ஆடு யாருடையது என்று தெரியாமல் இருந்தால் சகோதரன் தேடி வரும்போது என்ன செய்ய வேண்டும்? ஏ, மறைத்து வைக்க வேண்டும். பி, விற்றுவிட வேண்டும். சி, திரும்ப கொடுக்க வேண்டும். டி, அதன் விலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணோடே சயனிக்கிறவனையும் ஸ்திரீயையும் என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடே சயனித்தால் ஏன் அவளை கொல்ல வேண்டும்? அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரல் இடாததினால். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணோடே சயனிக்கிறவனை ஏன் கொல்ல வேண்டும்? அவன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினால். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளோடே சயனித்த மனிதன் மாத்திரம் ஏன் சாக வேண்டும்? அவளை பலவந்தமாய் பிடித்து சயனித்ததினால். பலவந்தமாய் பிடிக்கப்பட்டு சயனிக்கிற பெண்ணின் மேல் எது இல்லை? சாவுக்கு ஏதுவான குற்றம். ஒருவன் பலவந்தமாய் ஒரு பெண்ணை பிடித்து அவளோடே சயனிக்கிற காரியம் எதைப் போல இருக்கிறது? ஒருவன் மற்றொருவன் மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல். ஒருவன் பலவந்தமாய் ஒரு பெண்ணை பிடித்து அவளோடே சயனித்தால் சாவுக்கு ஏதுவான குற்றம் ஏன் அவளுக்கு இல்லை? அவள் கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்றுவார் இல்லாமற் போயிற்று.
நியமிக்கப்படாத ஸ்திரீயோட ஒருவன் சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு எதை கொடுக்க வேண்டும்? 50 வெள்ளிக்காசு. ஒருவன் நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு எப்படி இருக்க வேண்டும்? மனைவியாய். ஒருவன் நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியை கற்பழித்தபடியினால் எதுவரைக்கும் அவளை தள்ளிவிடக் கூடாது? அவன் உயிரோடு இருக்கும் அளவும். ஒருவனும் தன் தகப்பனுடைய டேஸ் சேரலாகாது. மனைவியை. ஒருவனும் எதை வெளிப்படுத்தலாகாது? தன் தகப்பன் மானத்தை. சோதனை கேள்வி 3. சகோதரனுடைய மாடு வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டால் என்ன செய்ய வேண்டும்? ஏ, பார்க்காமல் கடந்து செல்ல வேண்டும். பி, அதற்காக ஜெபிக்க வேண்டும். சி, அவனுக்கு உதவ வேண்டும். டி, அவனை புறக்கணிக்க வேண்டும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமேன்.